கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம் கூட இருந்து அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை வாய்க்க பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார் அல்லவா? நம் தேவைகளை சந்திக்கிற அந்த தேவன் நாம் அதிகமாக அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது, நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணுகிறது. ஆகையால் நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் உணர முடியும். எப்படி? அவர் வந்து நம்மை தேடி வந்து வார்த்தையை கொடுக்கிறார். இப்படி சில நிமிடங்கள் நாம் வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து இருக்கும். எப்பொழுதும் பாருங்க, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு சொல்றாரு. உங்களுக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று சொல்கிறார். தெரியுங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? எல்லா காரியங்களும் செய்ய வேண்டுமா? அதாவது இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு, அதனுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டால், தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கையில் நீங்கள் கை கொண்டால் நீங்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில சில பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இருமனதோடு நீங்கள் ஜெபித்தா உங்களுக்கு செய்வதெல்லாம் வாய்க்கப்படும் சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய வார்த்தை, அதாவது உடன்படிக்கை, தேவன் கொடுத்த வார்த்தை, அதாவது செய்கிற அந்த 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 வார்த்தையை கொடுத்து அவர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை அதை காமிக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது ஒரு மனது இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். உடன்படிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு மனதோடு இருக்க வேண்டும். ஒரு இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. சில வீட்டில் பாருங்கள், ஒருத்தர் இப்போ பிறகு ஜெபிப்பாங்க, பிறகு இப்படி ஜெபிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. சிலவங்க குடும்ப ஜெபம் இருக்காது. இல்லை நான் ஜெபிச்சிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், ஒரு மனமே இருக்காது. ஆனால் பாருங்கள், சிலவங்க வீட்டில் குடும்ப ஜெபம்னா டெய்லி இருக்கும். அழகாக ஒரு காரியத்தை எடுத்து ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய காரியம் நிச்சயமாக நடைபெறும். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு, அந்த வார்த்தைகளை கை கொள்வதனால் அவர்களுக்கு என்ன நடக்கு? நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி, அதாவது வாய்க்கும் என்று அவர் கொடுக்கிறார். இப்படித்தான் அவர் தேவன் தேடி வந்து கொடுக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும். எப்படி? வீட்டில் இருக்கும் பொழுது 2 பேராக, ஒருவர் செபிச்சாலே மிக பலன்தான். ஆனால் 2 பேர் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் நினைக்கலாம், ஒரு வீடு கட்டன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முடியலே. அது நடக்கும் கண்டிப்பாக. இரு மனதோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர், கணவன் மனைவி இருவருவாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இருவரும் ஜெபிக்கும் பொழுது, அந்த நேரத்தில் தேவன் என்ன பண்ணுகிறார்? உங்களுக்கு நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ண அந்த வாக்கியத்தை கொடுக்குறார். நீங்கள் என்ன வேணும் செய்ய விருப்பம் இருக்கிறோ, உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய கணவன் மனைவியுடைய உள்ளமும் ஒரே மனதோடு, அதாவது ஒருவருக்கொருவர் அந்த எண்ணங்கள் சரியாக இரு மனம் சேர்ந்து ஒரு காரியம் செய்யும் பொழுது அது ஒரு மனமாக ஆகிறது. அந்த மனதோடு நீங்கள் செய்யும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாக நடைபெறும். அதான் சொல்கிறார் தேவன், இந்த உடன்படிக்கைகளை, வார்த்தைகளை கை கொண்டால், இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து சொல்லி 2 பேர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் நின்று அந்த காரியத்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, 2 பேராக ஜெபிக்கும் பொழுது அது நிச்சயமாக நடைபெறும். அதுதான் தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நான் சொல்கிறேன், இதை செய் என்று சொல்லி உங்களை தேடி வரிந்து தேவன் சொல்லுகிறார். நீங்கள் குடும்பத்து ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் பிரகாசமாக இருப்பீங்க. தேவன் சொல்லுகிறார், குடும்பத்தோடு ஜெபிக்கும் பொழுது, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருந்து ஜெபிக்கும் பொழுது, ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் அதை ஒரு மனதோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, எல்லாருக்காக இதை தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.